தரவு வரேன்டாரு இன்னும் காணும். அம்மா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு ஜாதகம் தான்ப்பா, அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தரவு வரேன்டாரு இன்னும் காணுமென்று பார்த்துட்டு இருக்கேன். ஏம்மா இவ்வளோ அவசரமாக எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணுமா? நான் பயணம் போய்ட்டு வந்துக்கிறேம்மா, அப்புறமேல நீ பொண்ணுக்கெல்லாம் பார்த்து வச்சுக்க, நான் பயணத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏம்மா இவ்வளோ அவசரம் கல்யாணம் பண்ணுறீங்க? பயணம் போகிறதுக்கு இன்னும் 10-15 நாள் தாம்மா இருக்குது, அதுக்குள்ளே நான் கிளம்பிடுனேன். சும்மா இடி, நான் பார்க்குறத பார்க்குறேன். பொண்ணு பார்த்து கிடச்சிச்சுண்டா கொஞ்சம் நீ லீவு கேளு, கம்பெனியில் சொல்லி ஃபோன் போட்டு லீவு கேளு, கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்படி பொண்ணு கிடைக்கலண்டா நீ அப்புறம் பயணம் போய்ட்டு வா. சொன்னால் கேட்க மாட்டீங்க. நான் தரவு மனுஷனே இவ்வளோ என்ன அஞ்சே? என்னம்மா என் ஊர் என்ன கிட்டையா இருக்கு? நானா பைக்கு வச்சுருக்கேன்னா காரு வச்சுருக்கேண்ணா, பஸ்ஸில் தானம்மா வரணும், வர லேட்டாகிடுது. நீங்கள் அவசரப்பட்ட நான் என்னம்மா செய்ய முடியும்? சரி பொண்ணு பார்த்துட்டியா? எப்போ வர சொல்லிச்சோ? எப்போ போகலாம் நம்ம போய் பார்க்க? இப்பயோ வர சொன்னாங்கம்மா, வரேன்டா வாங்க, இப்பயே காட்டிட்டு வரேன். நீங்களும் அவசரப்படுறீங்க. அவங்களாம் சரி அழைச்சிட்டு அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வரீங்களா? சரி இப்பயே போகலாமா? வரேன். பையன்கிட்ட சொன்னீங்களா? பையன் என்ன சொன்னார்? அதெல்லாம் பையன் ஒன்றும் சொல்ல மாட்டார், போகலாம் வாங்க. ஏம்மா இப்போமா போன்னு? எப்போ வேண்டாலும் போகலாம் தம்பி, அம்மா அவசரப்படுறதுனால தான் சொல்கிறேன். இப்போ வேண்டாலும் போயிட்டு வரலாம். வேணாம், தம்பிக்கு நாள் இல்லை பயணம் போகிறதுக்கு. உடனே சீக்கிரமாக பார்த்து சட்டு புட்டு வேலையை பார்த்து கல்யாணத்தை பண்ணி விட்ருவோம். ஓ அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா வாங்கம்மா. தரவு உள்ளே வந்து உட்காரு, நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் கிளம்பி வந்துடுறோம். சரிம்மா. வாங்கம்மா வாங்க உள்ளே வாங்க. வாங்கம்மா உள்ளே வாங்க. ஓய் தரவு, என்ன அது நம்மளுக்காக வாசல்லே எதிர்பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதாம்மா இந்த ராமகிருஷ்ணா தரவு பார்த்த இடம், அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சு கூப்பிட்றாங்க பாருங்க. நீங்கள் வருவீங்கன்ட்டு வாசல்லையே எதிர்பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. அப்போ எப்படியாப்பட்ட இடத்த நான் பார்த்துருப்பேன்ட்டு நினச்சி பாருங்க கொஞ்சம். சரி ஒரே தர பேசாத, வா வாங்க உள்ளே வாங்க. நீங்கள் உள்ளே போங்க, நான் வரேன். ஓய் தரவே, இத்தனை இடம் நீ காட்டு நேரத்தில் இதான் கொஞ்சம் நல்ல இடம் மாதிரி இருக்குது. நல்ல வீடெல்லாம் நல்ல பெரிய வீடாக இருக்குது, நல்ல ஜனங்களாக இருக்குதுவோ. நல்ல இடம் தான் காட்டியிருக்கிறேன். இத்தனையே பொண்ணு காட்டிட்ட, ஒரு பொண்ணு வர நல்லா இல்லை. பொண்ணு நல்லா இருந்தால் வீடு வாசம் நல்லா இருக்காது, வீடு வாசம் நல்லா இருந்தால் பொண்ணு நல்லா இருக்காது. இதுதான் வீடு வாசனம் நல்லா இருக்குது. சரி பார்ப்போம், பொண்ணை பார்ப்போம், வா உள்ள. அம்மா வெளியே பேசி நிற்காதீங்க, உள்ளே வாங்க, வச்சு நினைக்க போகிறாங்க. நான் வந்துட்டேன். வாங்க உட்காருங்கம்மா, உட்காருங்க. இந்த பாருங்கம்மா, இதான் மாப்பிள்ளோட அம்மா. சரி மாப்பிள்ளையோட அம்மா தான் வந்திருக்காங்க. ஏன் வேறு சொந்தக்காரங்களாம் வரலையாம்மா? சொந்தக்காரங்களாம் வச்சுட்டோம்ல? அதுவெல்லாம் ஊரில் இருக்கோம்மா, நாங்கள் 2 பேரும் தான் பார்க்க வந்தோம். பார்த்துக்கிட்டு நிச்சயம் பண்ணுறப்போ சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டுக்கலான்ட்டு நான் வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி. மாப்பிள்ளை படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறாருதா தரவு சொன்னார். என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க? காருலாம் சேல்ஸ் பண்ணுற கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஓ அப்படியா? மாத சம்பளம்லாம் எவ்வளோ வரும்? மாதத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் போல் வரும். சரி தம்பி, சரி. மாப்பிள்ளோட அம்மாவெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓ அதெல்லாம் பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை அம்மாலாம் பிடிச்சிருக்கு. மரியாதை தெரிஞ்ச குடும்பமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன இதில் பிடிக்கிறதுக்கு இருக்குது? அது சரி தம்மா. ஆமாம். உங்களுக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 2 பிள்ளை தம்மா, 2 பொண்ணு. மூத்த பொண்ணு தான் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணு. இன்னொரு பொண்ணு ஒருத்தர் இருக்கா, காலேஜ் படிக்கிறா. உட்கார வச்சு பேசிகிட்டே இருக்க, போய் காப்பி தண்ணி எடுத்துருவா. வேணாம் இருக்கட்டும், காப்பிலாம் அப்புறம் குடிச்சிக்கிறோம். பொண்ணை அழைச்சிட்டு வாங்க, பார்த்துக்குறோம். இல்லைம்மா, பொண்ணை அழைச்சிட்டு வரேன், அதுக்கு முன்னாடி காப்பி குடிச்சிக்கோங்க. என்ன சும்மா காப்பி மட்டும் தானே குடிக்க போறீங்க, குடிச்சிக்கோங்க. நல்ல ஜனங்களாக தான் இருக்கும்.
இல்லை வினத்து, எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. உனக்கு பிடிச்சா சரி. என்ன மாப்பிள்ளை தம்பி இப்படி சொல்கிறாரு? உங்களுக்கு தான் பிடிக்கணும், அம்மாவுக்கு பிடிச்சா சரி பிடிச்சா? பொண்ணு விஷயத்தில் எங்கள் அம்மாவுக்கு தான் பிடிக்கணும். எனக்கு பிடிச்சா என்ன பிடிக்காது என்ன? காமாட்சம்மா, என்ன தம்பி இப்படி சொல்கிறாரு? அவன் சும்மா சொல்கிறான், விளாட்டு சொல்கிறான். எனக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிச்சா மாதிரி தான். நான் என்ன அவனுக்கு பிடிக்காத பொண்ணா பார்த்து கட்ட போகிறேன்? அதுக்கு தான் அப்படி சொல்கிறான். நல்ல இடமா தான் இருக்குது தரவு, நல்ல இடமா தான் காட்டியிருக்கேன். 2-3 இடம் காட்டுனதுக்கு இது கொஞ்சம் நல்ல இடமா தான் இருக்குது, வசதியாக இருக்குது. அம்மா, இவங்களாம் கொஞ்சம் வசதி படித்தவங்க மாதிரி இருக்காங்க. வீடெல்லாம் மாடி வீடாக இருக்குது. நம்ம வீடு ஓட்டி வீடு, நம்மளுக்கு செட் ஆக மாட்டேன் பார்த்தியா? ஏன்டா அப்படி சொல்கிற? அதெல்லாம் செட் ஆகும், நீ சும்மாரி. ஆமாம் தரவு, உன்ட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா கேளுங்க. ஆமாம், பொண்ணோட அப்பா அம்மாலாம் ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரியுது. முடியெல்லாம் எல்லா முடியும் வெள்ளை முடியா இருக்குது. ஒரு முடி வர கருப்பு முடியை கண்டுபிடிக்க முடியல. வயசான மாதிரி தெரியுது. ஆனால் காசு பணம் இருக்கிறதுனால வயசு உள்ளவங்க மாதிரி தெரியுது. ஆனால் முடி மட்டும் அப்படியே இருக்குது. ஒரு டை வேற அடிக்கல பிறகு. சில பேருக்கு டை அடிக்க பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதும்மா. நான் அதை சொல்லலை தரவு. அப்பா அம்மா வயசானவங்க மாதிரி இருக்கு. பொண்ணு வயசு இருக்குமோ? ரொம்ப வயசு, வினோத்தோட வயசு கூட உள்ள பொண்ணா இருந்தா? இல்லைம்மா, அப்படிலாம் இருக்காதும்மா, நீங்கள் வேறு. இல்லையா, உங்கள்கிட்ட நான் கேட்கவா? அம்மா என்ன இது? இங்கெல்லாம் வந்து அதை ஒன்றெல்லாம் கேட்டுறாத. நீ வர ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்க. அதெல்லாம் கேட்க வேணாம். இவன் ஒருத்தவன், அதெல்லாம் கேட்க வேணாம்மா. சரி சரி, வரட்டும் பார்ப்போம். காப்பி சாப்பிடுங்கம்மா, காப்பி சாப்பிடுங்க. காப்பி குடிங்க. குடிக்கிறேம்மா, குடிக்கிறேன். ஆமாம், நான் கேட்கன்னு நினச்சேன். மாப்பிள்ளைக்கு அப்பா இருக்கார்ல? இருக்கிறாருமா. அப்பயும் அவங்கள கூட்டிகிட்டு வரல? மாப்பிள்ளை அப்பாவை கூட்டிகிட்டு வரல? அவரை கூட்டிகிட்டு வர முடியாது. என்னது கூட்டிகிட்டு வர முடியாதா? ஏன்? காலு கையெல்லாம் நடக்க முடியாது அவருக்கு. படித்த படுக்கையாக கிடக்கிறாரு. அம்மா, நீ ஒன்றும் பேச வேணாம், கம்முன்னு கடை. என்ன மாப்பிள்ளை அப்பா படுத்த படுக்கையாக கிடக்கிறாரா? எந்திரிச்சு நடக்கலாம் முடியாதா? நடமாட்டம் இல்லாமையா இருக்காரு? ஆமாம்மா, நடக்க முடியாது அவரால். நடக்க முடியாது, நடக்க முடியாது, நடக்க முடியாது. படுத்த படிக்க கிடக்கிறாரு, படுத்த படிக்க கிடக்கிறாரு. இந்த காப்பியை குடிக்கணுமா குடிக்கலாமா? ஏம்மா இதை கேட்டதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க, கூலாதீங்க கூலாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு டென்ஷன் ஆகாமல் கூலா எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன். மாப்பிள்ளை அப்பாங்க அப்பாங்கன்னு துரிய கேட்குறீங்க. அவர்கிட்ட கால் கையெல்லாம் முடியாமல் கிடக்கிறாருன்னு சொல்கிறேன்னு. சரிம்மா, நாங்கள் கேட்கல, நீங்கள் காப்பி சாப்பிடுங்க. சரிம்மா, நாங்கள் கேட்கல, காப்பி சாப்பிடுங்க.